வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் டு மை சேனல். இன்றைக்கி மிளகு தக்காளி ரசம் எப்படி பண்ணுறது சிம்பிளாக வாங்க பார்க்கலாம். இன்றைக்குடைய ரசத்துக்கு தேவையான பொருள்கள் மிளகு, சீரகம். இது 4 பேருக்கு வேண்டமானது ரசத்தை செஞ்சுன்னு இருக்கிறேன். அதுக்கு 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, 1 பொடி அளவுக்கு வெள்ளைப்பூண்டு, அப்புறமா தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, இது காஞ்ச மிளகா, அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் 1 பொடி அளவுக்கு புளி, 3 இந்த தக்காளி என்ன சொல்கிறது, அது புளி தக்காளி 3 கட் பண்ணி வச்சுன்னு இருக்கேன். இப்போ ஒரு பேனில் சீரகமும் 2 டீஸ்பூன் மிளகு லைட்டாக சூடு பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கிறதெல்லாம் தேவையில்லை, லைட்டாக. அப்புறமா 2 காஞ்ச மிளகா கூட அது கூட போட்டுக்கலாம். இப்போ அதே பேனில் வெள்ளைப்பூண்டு கூட சூடு பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாலே எல்லாம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, மிளகு, சீரகம், வெள்ளைப்பூண்டு, காஞ்ச மிளகா, இந்த உணக்கலை போட்டு இடிச்சுக்கலாம். அந்த காலத்துலலாம் எல்லாருமே இடித்து தான் செய்வாங்க. இது நல்லா டேஸ்ட் கூட வரும். இடித்ததெல்லாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். பாத்திரம் சூடான பிறகு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கிறேன். அது பொரிஞ்ச உடனேயே மிளகா கிள்ளி போட்டுக்கலாம், காஞ்ச மிளகா, அப்புறமா கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் வதங்கின பிறகு நம்ம இடித்து வச்சுருக்கிறதும் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் கூட போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நாங்கள் கட் பண்ண வச்சது நல்லா வேக வச்சு அதை புழிஞ்சி வச்சுருக்கிறேன் கையிலேயே. அப்புறமா கொஞ்சம் புளி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் கரைச்சி வச்சுருக்கிறேன். பிசைஞ்சு வச்ச தக்காளியை இதில் ஊற்றிடலாம். அப்புறமா இந்த புளியை கூட நல்லா பிசைஞ்சிட்டு அந்த ரசத்தை இதில் ஊற்றிடலாம். நல்லா வடிகட்டி இதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி 2 பெரிய கிளாஸில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இது 4 பேர் சாப்பிட்றது இல்லைங்களா, அதனால் 2 கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி ஊற்றலாம். நான் 2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். அப்புறமா நான் கொத்தமல்லி தழையை கூட அது மேலே தூறி விடுறேன். இப்போ ரசத்தை மூடி வச்சிடலாம். ஆக்சுவலி இது கொதிக்கிறதுக்கு முன்னாலேயே ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், நம்ம ரசம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.